இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல் சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, உன் வாழ்க்கையை குறித்து பயப்படாத, உன் தேவையை குறித்து பயப்படாத, உன் நெருக்கங்களை குறித்து பயப்படாத, உன் பலவீனத்தை குறித்து பயப்படாத, உன் தனிமையை குறித்து பயப்படாத, உன் சூழ்நிலையை குறித்து பயப்படாத, உன்னுடைய பாரங்களை குறித்து பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன் அப்படின்னா, நான் மரித்தேன், ஆனா இப்போ உயிர்த்தேன். இனி சதா காலங்களிலும் ஜீவனோடு கூட இருக்கிற தெய்வம் நான் மரித்ததே உனக்காக தான். இன்னைக்கு உயிர் தெளிந்ததும் உனக்காக தான். நான் எப்போ மரித்தேனோ அப்பவே உன்னுடைய துக்கங்களுக்கு முடிவு வந்தது. நான் எப்போ உயிர்த்தேனோ அப்போ உன் துக்கங்கள் முடிந்து போயின. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நலம், எல்லாமே சுகம், எல்லாமே வளம். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே பயப்படுவோம், எல்லாத்துக்குமே பயப்படுவோம். அந்த பயம் வரும்போது நீங்க சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை பயப்படாதே. எப்படியோட பயமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பயத்துக்கே பயத்தை காட்டினவர் நம்ம ஆண்டவர். ஆமென். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பயம் என்னன்னா மரணம். மரணம் தான் மிகப்பெரிய பயம். ஆனா அந்த மரணத்துக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? பயத்தை காண்பிச்சுட்டாரு. பிசாசானவன் அது வரைக்கும் நினைச்சான், இவரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நினைச்சான். திடீர்னு பார்த்தா அந்த மரித்து போன மரணம் உயிர் பிள்ளைதான். இதுல அநேகர் மரித்தாங்க. யாரு? ஆதாம்ல இருந்து யோவான் வரைக்கும் மரித்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் உயிர் தெளிந்தாங்களா அப்படின்னா உயிர் தெரியல. அந்த குறிப்பிக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒன்னும் உயிர்ப்பிக்கப்படல. அதே போல இந்த அபிஷேகம் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினது. ஆனா இவங்க எல்லாம் மறுபடியும் மரித்துட்டாங்க. மரணத்துக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அப்போ மரணத்தை ஜெயித்த இயேசுவை தான் நீங்க நான் ஆராதிக்கிறோம். ஆமென் தானே?